ஏஐ யூஸ் பண்ணி லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவா? ஆ கிரியேட் பண்ணலாம் தாங்க. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான், நான் இல்லன்னு சொல்லல. ஏஐயோ இல்ல உங்களுடைய ChatGPTயோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோமே. இதில என்ன உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? நீங்க கேட்பீங்க. அது என்ன குடுக்கும்? ஏஐல என்ன கிடைக்கும்னா, பாஸ்ட் டேட்டாவும், பிரசன்ட்னுடைய இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா கிடைக்கும். நான் இல்லன்னே சொல்ல வரல. ஆனா அனாலிசிஸ்ங்கிறது வெறும் டேட்டா கிடையாதுங்க. ஒரு எக்ஸாம்பிளே வச்சுக்குவோமே, நீங்க ஏஐட்ட போயி செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வருஷம் சொல்லும். ஏன் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரீசன்ஸ் சொல்லும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும். தேர்ட் வேர்ல்டு வார் எப்போ வரும்ன்னு கேட்டீங்கன்னா சொல்லுமா என்ன? பிராக்டிகலா வாய்ப்பே கிடையாது. 2வது டேட்டா வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க. ஸ்க்ரீனர்ல போனீங்கன்னா டேட்டா கிடைக்குது. ட்ரெண்ட் லைன்ல போனா டேட்டா கிடைக்குது. மார்க்கெட்ல இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன நீங்க எப்படி படிக்கிறீங்கிற டேட்டா இன்டர்பிரேஷன் தான் வந்து முக்கியம். அதுதான் அனலைசிஸ்ன்னு சொல்லுது. ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓன் ஷோரூம் மாடல்ல இருக்காங்க. ஒருவேளை ஒரு பிரான்சைசிக்கு மாறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன ChatGPT நமக்கு குடுத்துரும். இல்லன்னு சொல்ல வரல. இல்ல நீங்க உங்களுடைய வாட் யூ சே ட்ரெண்ட் லைன் இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீனர் மாரி உள்ள போனீங்கன்னா, ஏஐ கூட உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன குடுத்துறலாம். ஆனா, இந்த இன்ஃபர்மேஷன் இதனுடைய பிசினஸ எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்றத ஏஐ பண்ணவே பண்ணாது. லாங் டெர்ம் இன்வெஸ்டிங்ல கண்டிப்பா ஏஐ வச்சு உங்களால ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும்னு தெரியல. மேபி அப்படி உருவாக்குனீங்கனாலும் ஒரு மாடரேட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கலாம். வாய்ப்புகள் உண்டு. ஆ பெரிய வந்து எக்செப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸோ இல்ல மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸோ நீங்க ஏஐ யூஸ் பண்ற போர்ட்ஃபோலியோல கிடைச்சிருமானா, வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஒரு கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோ தான் வந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் குடுக்கணும்னா, இண்டெக்ஸ வந்து யாருனாலயுமே பீட் பண்ண முடியாம போயிரும். ஆனா, இன்னைக்கும் லாங் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்லி மேனேஜ்ட் ஃபண்ட்ஸ் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே பெரிய ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, ஏஐ வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற போர்ட்ஃபோலியோ அவ்வளோ பெரிய எக்செப்ஷனல் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் தான் வருங்காலத்துல பெரிய ரிட்டர்ன்ஸ் குடுக்குங்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ, நீங்க ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் போர்ட்ஃபோலியோ தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏஐ வச்சு அத அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கான சான்சஸ் குறைவு தான். என்ன நீங்க ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோவா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க என்டையர் பணத்த அத வச்சு நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்கன்னா, இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். அவ்வளோதான்.